வெல்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோம். நான் அனகோண்டா ஃபிலிம் தான். இது வந்து இப்போ 2025க்கு வந்து ரீபூட் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஃபிலிம் வந்து அனகோண்டா ஃபிலிம் வந்து யாருக்குமே வந்து ஒரு 90s கிட்ஸ் யாராலையும் மறக்க முடியாத ஒரு ஃபிலிமாக இருக்கும். அந்த ஃபிலிமை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை டிவியில் பார்த்துருந்தாலும் சரி, எதில் பார்த்துருந்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபிலிம் பார்த்தப்போ வந்து அந்த பாம்பு அவங்க வந்து அட்டாக் பண்ணுற சீன்ஸ் ஆகட்டும், அவங்க தப்பிக்கிற சீன்ஸ் ஆகட்டும், அது எதையுமே நம்ம மறந்துருக்க மாட்டோம். 90s கிட்ஸ் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த அவங்களோட பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஃபிலிம் வந்து ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 90s வந்து அந்த அனகோண்டா பார்ட்டு. ஸோ அதை வந்து ரீபூட் பண்ணுற மாதிரி இப்போத்தி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காமெடி கலந்த மாதிரி எடுக்கிறேன்ட்டு இவங்க கிளம்பியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ரொம்பவுமே சுமாரான்னு கூட சொல்ல முடியல, மொக்கையாக எடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த ஐடியா வந்து நல்லா இருக்குது. படத்தோட ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து படம் எடுக்கணும்லாம் ஆசைப்பட்டு லைஃப்பில் வந்து அதெல்லாம் முடியாமல் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுற மேரேஜ் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுற ஒரு இதில் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து நம்ம வந்து அனகோண்டாவை ரீபூட் பண்ணலாம், என்கிட்ட அதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறதுனால காட்டுக்கு வந்து ஒரு பாம்பு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஒரு பெரிய சைஸ் ஸ்னேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அங்கே அவங்க அதுக்கப்புறம் போய் அந்த ஃபிலிமை நல்லபடியாக எடுத்தாங்களா, உண்மையான அனகோண்டா அங்கே வந்து அவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணிச்சு, அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற அந்த கோர் ஐடியா நல்லா இருக்குது, கோர் பிளாட் நல்லா இருக்குங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸிக்யூஷன் செம்ம கேவலமாக பண்ணியிருக்காங்க. ஏன்டா இந்த படத்துக்கு போகணுன்னு நினைக்க வைக்கிற அளவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த அரவிந்த் சாமி சார் கேட்பார்ல மெய்யழகனில், இப்போ நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட நான் கேட்டேன்னா அந்த மாதிரி அனகோண்டா ரீபூட் பண்ண சொல்லி நாங்கள் கேட்டுமாடா, அது எவ்வளோ பெரிய கிளாஸுக்கு தெரியுமாடா, அதை போய் இப்படி கன்றாவே எடுத்து வச்சிருக்கீங்களான்னு தான் நமக்கு தோணுச்சு. அண்ட் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா, நானும் நிறைய படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த அனகோண்டான்ற அந்த பேர் ஆஸ் அ 90s கிட்ஸாக என்னால் வந்து தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்காம இருக்க முடியல. ஸோ அதை நம்பி நான் போய் அந்த ஸ்னேகா அந்த பேரில் தான்டா ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த அனகோண்டான்ற பேரில் ஏமாந்து நான் போய் அந்த அடிபட்டு வந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு போய் தேட்டரில் இந்த படத்தை பார்த்து அடிபட்டு வராதிங்க. அண்ட் ஓடிடிக்கே இது வந்து ஒர்த்தி வாட்ச் கிடையாது. 140 மினிட்ஸ் 1 hour 40 minutes ஓடக்கூடிய இந்த படத்தில் மிஞ்சி போனால் ஸ்னேக் வந்து ஒரு 5 minutes தாங்க காமிச்சிருப்பாங்க. அந்த 5 minutesமே கூட கண்டினியூஸாக ஒரு ஷார்ட். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 90s வந்து அனகோண்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மரத்து மேலேருந்து வந்து ஒருத்தவனை பிடிக்கிற சீன்லாம் இன்றைக்குமே வந்து அதெல்லாம் ஐகானிக் சீனாக இருக்கும். அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 1 minute கூட ஸ்னேக் வர மாதிரி காமிக்கலைங்க. ஒரு ஷாட்டும் டப்புன்னு ஸ்னேக் சருன்னு வந்துட்டு இந்த வடிவேலு சார் பகவதி படத்தில் சருன்னு வந்துட்டு போகிற மாதிரி எங்கேருந்து வருதுன்னு தெரில, எங்கே போகுதுன்னு தெரில. இவ்வளோ அந்த அனகோண்டான்ற பேரை வச்சு தான் படமே, அந்த பாம்பை வச்சு தான் அந்த கான்செப்ட். அதையே நீங்கள் காமிக்காமல் வெறும் இந்த கான்வர்சேஷன் காமெடி அப்படி இப்படின்னு ரொம்பவுமே டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்து இந்த லாஸ்ட் 6 months பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த worst ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை தான் சொல்லணும். என்னால் 50 marks கூட இந்த படத்துக்கு தர மனசு வரல. பட் இருந்தாலும் வந்து இந்த அனகோண்டான்ற ஃப்ரான்ச்சைஸ்க்கோசரம் ஒரு 50 marks வேணால் தரலாம் 100க்கு. இந்த ஓவராலாக வந்து இந்த படம் உங்களுக்கு தியேட்டரில் பார்க்கணுமா ஐடியா இருந்தால் தயவு செஞ்சு விட்டுருங்க. இது வந்து அந்த அளவு ஒர்த்தியான ஒரு ஃபிலிமே கிடையாது. அண்ட் இந்த நல்ல வேலை இது வந்து நல்லா எடுக்காமல் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இல்லைனா வந்து இதை சப்போஸ் நல்லா எடுத்து ஓடி இருந்தால் நாங்களும் வந்து இந்த மாதிரி ரீபூட் பண்ணுறோம், ஜுராசிக் பார்க்க காமெடி எடுக்கிறேன், காட்ஜிலா காமெடி எடுக்கிறலாம் ஒரு குரூப் கிளம்பியிருக்கோம். நல்ல வேலை இந்த படம் வந்து சரியாக வரல. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் செம்ம அடி வாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து இனிமேல் எவட இந்த மாதிரி நான் வந்து ரீபூட் பண்ணுற கிளாசிக்கெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்து கெடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் நமக்கு இந்த படத்தில் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.